நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்துவிட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுகவை விமர்சனம் செய்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. போராட்ட காலத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் எலைட் அரசியல்லாம் விமர்சனம் பண்ணீங்க. அண்ணா சார் மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார். கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நடுநிரவில் தான் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் வரலாறு காணாத அளவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். 6000 கோடிக்கு மேலாக 248 பணிகளை எடுத்திருக்கின்றோம். இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவுக்கேற்ப ஆலோசனைக்கேற்ப அவர் சிந்தையில் உதித்திட்ட இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக சுமார் 1800 கோடியை பல்வேறு பணிகளுக்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒதுக்கி இருக்கின்றது. அதில் சீரான கழிவுநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள், பள்ளிக்கூடங்கள், பூங்காக்கள், சமுதாய கூடங்கள், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்படி என்று அனைத்து வகையிலும் ஒரு பெரிய வல்லுநர் குழுவை அமைத்து 2000 கல்லூரி மாணவர்களை வைத்து வடசென்னை முழுவதும் ஒரு வார காலம் ஆய்வினை செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட இருக்கின்றது. டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.